கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டா 1 கொரிந்தியர் 12:27 சொல்லுகிறது, நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயங்களாயும் இருக்கிறீர்கள். நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது யாருடைய சரீரமாய் மாறுறோம்? நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது கிறிஸ்துவின் சரீரமாய் மாறுகிறோம். ஆனா என்னைக்கு நம்ம ஜாதி பார்க்கிறோமோ அன்னைக்கு நம்ம கிறிஸ்துவின் சரீரமாக அல்ல, பிரம்மாவின் சரீரமாய் இருக்கிறோம். அதனாலதான் ஜாதி வர்ணாசிரமத்தில் சொல்றாங்க, பிரம்மாவின் தலையிலிருந்து தோன்றினவர்கள், மார்பிலிருந்து தோன்றியவர்கள் சத்திரியர்கள், தொடையிலிருந்து தோன்றியவர்கள், காலிலிருந்து தோன்றியவர்கள். 4 வர்ணாசிரமத்தை வச்சிருக்கிறாங்க. இது 4 யாருடைய சரீரத்தில் இருக்கக்கூடியது? பிரம்மாவின் சரீரத்தில் இருக்கக்கூடியது. நீ இன்னும் இந்த ஜாதிய வித்தியாசத்தை பார்க்கக்கூடிய நபரா இருந்தா உன் தலை விசேஷித்த உச்சந்தலை இல்ல. நீ பிரம்மாவின் சரீர, நீ ஏதோ தேவையில்லாத இடத்துல நீ அங்கமா இருக்கிற, தேவையில்லாத சரீரத்துல நிக்கிற என்ற அர்த்தம். ஆனா நீ ரட்சிக்கப்பட்டா, ரட்சிப்பு உண்மையா இருந்தா அந்த சரீரத்துல இல்ல, நீ கிறிஸ்துவின் சரீரத்துல ஒரு அங்கமாய் இருப்பாய் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆமென். கிறிஸ்துவின் சரீரத்திலே ஏற்ற தாழ்வு தலையிலிருந்து உண்டா, நம்ம மார்பில் இருந்து உண்டா, அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. கிறிஸ்துவின் சரீரத்திலே நாம் ஒரு அங்கமாய் இருக்கிறோம், அவயங்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா, பிரைஸ் காட். இதுல எந்த அவயம் பலவீனமானதோ அந்த அவயத்திற்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படும். எந்த அவயம் கனவீனமானதோ அவலட்சணமானதோ அந்த அவயத்திற்கு தான் அதிக கனம் கொடுக்கப்படும், அதிக மரியாதை இம்பார்ட்டன்ட் கொடுக்கப்படும். நீ எந்த சரீரத்தில் இருக்கீங்க பிரதர்? ஏன் ஆசீர்வாதம் இல்ல உங்க வாழ்க்கையில? எதுக்கு ஆசீர்வாதம் வெளிப்படல? ஏன் சாபம் கிரியை செய்கிறது? உங்க சாபம் ஏன் ஆசீர்வாதமா மாற முடியல? இதுதான் காரணம், விசேஷித்த உச்சந்தலை இல்ல. ஆனா கர்த்தர் இன்னைக்கு சொல்றார், உங்க சிந்தைய மாத்துங்க, உங்க பார்வையை மாத்துங்க, உங்க பேச்சை மாத்துங்க, உங்க எண்ணங்களை மாத்துங்க, உங்க நினைவுகளை மாத்துங்க, உங்க தலையை விசேஷித்த உச்சந்தலையாய் மாறும்படி இடம் கொடுங்க.